ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் தனுசு லக்னக்காரர்களுக்கு 10 நாட்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். ஜூலை 22 முதல் ஜூலை 31 முதல். ஜூலை 22 திங்கட்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம். மகர ராசியில் நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார். 6ஆம் இடத்துல சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்துல குரு இருக்காரு. 10ஆம் இடத்துல சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்துல கேது இருக்காரு. இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானங்கள். பணவரவு, தொழில், அங்கீகாரம், உத்தியோகம், ப்ரொமோஷன், வளர்ச்சி, எல்லாத்துக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பலத்தோட இந்த 3 கிரகமும் சேர்ந்து நமக்கு நன்மைகளை கொடுக்க போகுது. லக்னாதிபதியான குரு இருக்காரு, 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. நம்முடைய சாமர்த்தியத்தினாலையும் நம்மளுடைய உழைப்பினாலையும் நம்மளுடைய திறமைகள்னாலையும் நம்ம பாராட்டப்பட்டு பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் வளர்ச்சியும் அடையக்கூடிய நல்ல நாள். பண வரவு நல்லா இருக்கும். மறுநாள் ஜூலை 23 செவ்வாய்க்கிழமை, அவிட்ட நட்சத்திரம். அதாவது கும்பராசியில் 3ஆம் பாதத்துக்கு 9 மணி 20 நிமிடத்துக்கு காலையில் சந்திரன் மாறுறது. செவ்வாய் கிரகம் ரிஷபத்தில் 6ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் வேலை சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இடமாற்றம், இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, கூடுதல் பொறுப்பு வைக்கிறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வழக்கில் ஜெயிக்கிறது, எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது, எக்ஸாம் நல்லா எழுதுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். உத்தியோக பலம் நிறைஞ்ச நல்ல நாள். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, ஸ்பேர் பார்ட்ஸு, போலீஸ் இலாக்கா மற்றும் நமக்கு அனைத்து விதமான ஒரு இயந்திரங்கள் செஞ்சு இயந்திரங்களை வச்சு பயன்படுத்துகிற அனைத்து தொழில்களும் நல்லபடியாக, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் எல்லாத்துக்கும் நல்லபடியாக இயங்கக்கூடிய நாள். ஜூலை 24ஆம் தேதி சதய நட்சத்திரம் சாயந்தரம் 6:14 வரைக்கும் இருக்குது. கும்பராசியில் சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறாரு. சுப காரியங்கள், ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு பக்கத்து ஊருக்கு பிரயாணம் போயிட்டு வர்றது, புதுசாக நண்பர்களை பார்த்து பேசுறது, புதுசாக திட்டங்கள் தீட்டுறது, கேன்வாஸ் பண்ணுறது, மீடியா, ஏஜென்சி, வீட்டில் வரன் பார்க்கறது, இது எல்லாத்துக்குமே நல்ல நாள். இந்த சதய நட்சத்திரம் முடிஞ்ச உடனே பூரட்டாதி நட்சத்திரம் சாயந்தரம் 6:14 புதன்கிழமை தொடங்குறது. பூரட்டாதி நட்சத்திரம் வியாழக்கிழமை ஜூலை 25 6:16 வரைக்கும் இருக்கு. அப்போ குருவனுடைய நட்சத்திரம். குரு 6ஆம் வீட்டில் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்காரு. ஒர்க்குக்கு நல்லா இருக்கும், வேலை செய்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். 3ஆம் வீட்டில் சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. சனியும் சந்திரனையும் சேர்க்கை பெறுறாங்க. அதனால் சில புதிய நுட்பங்களை கையாண்டு, தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை எல்லாம் கையாண்டு நம்ம வேலை பார்க்குற அமைப்பும் இருக்கும். புதிய மாற்றம் தரக்கூடிய வேலை, ப்ராஜெக்ட் மாற்றம், இது மாதிரி சில நிகழ்வுகளும் நடக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமானது வெள்ளிக்கிழமை ஜூலை 26ஆம் தேதி மதியம் 2:20 வரைக்கும் இருக்கு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் வாங்குறவங்க, இடம் வாங்குறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கூடுதல் பலமாக தான் இருக்கும். மதியம் 2:20க்கு மேலே வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். புதன் நமக்கு சிம்ம ராசியில் 9ஆம் இடத்துல மக நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் கம்யூனிகேஷனில் இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, அரசியலில் இருக்கவங்க, ஆன்மீக காரியங்கள் தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, வெளிநாட்டு தொடர்பு, கல்வி சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க, இது எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ஜூலை 27 நண்பகல் 12:59 வரைக்கும் இந்த புதனுடைய நட்சத்திரம். அதுக்கு மேலே அஸ்வினி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடமான மேசராசியில் கேது நட்சத்திரத்துக்கு சந்திரன் மாறிடுறாரு. கேது 10ஆம் இடத்துல சந்திர நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் கலை சார்ந்த தொழில்கள்,
தன்னுடைய தனிப்பட்ட திறமைகள், கலைத்திறமைகள், இப்போ ஜோதிடம், ஆன்மீகம், இது மாதிரி கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, இது மாதிரி யோகா சம்மந்தப்பட்டது, மருத்துவ சம்மந்தப்பட்டது, சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலம், கலை துறை மூலம் நமக்கு தொழிலாக வச்சு சேவை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது ஜூலை 28 ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் 11:47 வரைக்கும் இருக்குது. அதனால் இது தொழிலுக்கு பலம் கொண்ட நல்ல நாளாக அங்கீகாரமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பரணி நட்சத்திரம் 11:47க்கு மேலே சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம். சுக்கரன் நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நம்ம எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும். அதிக அலைச்சல் படக்கூடிய நாளாக இதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் புதிய காரியங்கள், புதிய முயற்சிகளில் தவிர்த்துக்கிறது நல்லது. ஜூலை 29 திங்கட்கிழமை காலையில் 10:54 தான் இந்த பரணி நட்சத்திரம் முடியுது. அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம். மேசராசியில் சந்திரன் சாயந்தரம் 4:44 வரைக்கும் இருந்துட்டு, அதுக்கப்புறம் கார்த்திகை 2ஆம் பாவத்திலிருந்து ரிஷபராசியில் சந்திரன் போகிறார். சூரியனுடைய பலனை தான் இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். சூரியன் 8ஆம் வீட்டில் பூச நட்சத்திரத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு 8ஆம் வீட்டு பலனை தராது. அதனால் சுபகாரியங்கள், தகவல் தொடர்புகள், ஆவணங்கள் சரி பண்ணுறது, அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடுறது, சிறு பிரயாணங்கள் போகிறது, இதெல்லாம் கம்யூனிகேஷனுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல நாள். திருமணம் சார்ந்த உறவுகள் வீட்டில் சுபகாரியங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஜூலை 30ஆம் தேதி காலையில் 10:23 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. ரோகிணி என்பது நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். கூடவே குருவும் அங்கே இருக்கார். கூடவே செவ்வாயும் அங்கே இருக்கார். எல்லாமே குரு, செவ்வாய், சந்திரன் 3மே ரோகிணியில் இருக்குது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கன்னிராசியில் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் கேது இருக்கார். இப்போ இந்த 6-10 அப்படிங்கிறது தொழில் மேன்மைகளை நம்மளுக்கு குறிப்பிடும். புதிய மார்க்கங்கள், புதிய முதலீடுகள், புதிய இடமாற்றம் கொண்டு அல்லது ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரமோஷனாக மாற்றி வேலை செய்கிறது, கூடுதல் பொறுப்புகளை கவனிக்கிறது, இது மாதிரி தொழில் சார்ந்த நன்மைகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மறுநாள் ஜூலை 31 புதன்கிழமை காலையில் 10:17 வரைக்கும் ரோகிணி. அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷம். அந்த மிருகஸ்ரீஷத்துக்கு அதிபதியான செவ்வாயும் ரோகிணி நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால தொழிலுக்கும், வேலைக்கும், உத்தியோகத்துக்கும், ப்ரமோஷனுக்கும், பணவரவுக்கும் ரொம்ப நல்ல நாளாக இந்த 2 நாளுமே செயல்படும். ஜூலை 30, 31 நமக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்கும். நல்ல பண ஆதாயம், பொருளாதார மேன்மை மற்றும் தொழில் பலம் தான் உண்டாகும். கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்ன சின்ன சலனங்கள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற கேது சொந்த பந்தத்தில் கொஞ்சம், இப்போ மாமியார் ஸ்தானம், மாமனார் ஸ்தானம், அதாவது கணவனானால் மனைவி வீட்டார், மனைவியானால் கணவன் வீட்டார், இந்த 2 வீட்டுகளில் இடையில ஏற்படக்கூடிய ஒரு சஞ்சலங்கள், ஈகோ கிளாஷ், இதெல்லாம் உறவு ரீதியாக இந்த 2 நாட்களில் உருவாகும். அதிலிருந்து விடுபட்டு தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நல்லபடியாக ஜெயிக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.